ஆண்டாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் மறுபடியும் நாங்கள் ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு 2-3 விஷயங்களுடன் உங்களிடம் பேச வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. முதல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி, எங்களுடைய மாநில தலைவி சகோதரி உமாரதி அவர்கள் தலைமையில் நாளைக்கு மதுரையிலிருந்து நீதி கேட்பு பேரணி புறப்பட்டு சென்னை வந்து ஆளுநரை சந்திக்க இருக்கிறது. 3ஆம் தேதி மதுரையில் அவங்க ஆரம்பித்து 7 இடத்துல அவர்கள் தங்களுக்கான ஒரு பிரேக் எடுத்துக்குவாங்க. 8வது ஸ்டாப்பாக சென்னைக்கு வருவாங்க. இதான் ஒரிஜினல் ப்ரொபோசல் பிளான். ஆனால் இன்னைக்கு மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறாங்க. அதனால் உறுதியாக எங்களுடைய சகோதரிகள் உறுதியாக நாங்கள் நாளைக்கு அங்கே மதுரையில் இருப்போம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அறவழியில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் மதுரையிலிருந்து முன்னெடுப்போம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோரும் காவல்துறையினுடைய உத்தரவுக்கு நாங்கள் எப்பவுமே கட்டுப்பட்டிருக்கோம். நாளைக்கு நாங்கள் ஆர்கியூ பண்ணுறோம். எங்கள் கேஸ் அமைதியான முறையில் ஒரு பேரை நடப்பது எதுக்கு நீங்கள் தடுக்கிறீங்க? யாருக்கும் எந்த பிரச்சனை நம்ம கொடுக்க போகிறதில்ல. ரூட் பிளான் கொடுக்குறோம். எந்த 7 இடத்துல நாங்கள் நிற்க போகிறோன்னு சொல்கிறோம். ஆளுநரை பார்ப்பதற்காக வர்றாங்க. இவங்க எந்த சட்டம் ஒழுங்கு எங்கேயும் கெடுக்க போகிறது கிடையாது. அதனால் நாளைக்கு காவல்துறை இதை மறுபரிசீலனை செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்தாலும் இந்த மகளிர் அணி, இந்த குழு நம்முடைய மாநிலத்தினுடைய மூத்த தலைவர்கள் தலைமையில் நம்முடைய ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் பட்டியலை கொடுக்கிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3.5 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அமைதி பூங்கா தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் அவங்க கவனத்துக்கு வைக்கிறோம். 2022 நம்முடைய NCRB, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் தொகுத்து அறிக்கையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. அவங்க கிரைம் இன் இந்தியா அப்படின்னு கடைசி அறிக்கை கொடுத்துருக்காங்க. 2023க்கான அறிக்கை இன்னும் வரல, எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம். அந்த 2022, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து முழுமையாக 1 ஆண்டு காலம் முடித்த பிறகு தமிழகத்தில் முதல் ஆண்டில் மட்டும் திமுகவை பொறுத்தவரை, திமுகவினுடைய ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான குற்றம் 8.29% அதிகரித்திருக்கிறது. 2021 முடிவுக்கும் 2022 முடிவுக்கும். குறிப்பாக கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே 31.89% அதிகரித்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 2021 4465, 2022 4968, அப்ப கிட்டத்தட்ட 8.5% அதிகரித்திருக்கிறது. 2024 வந்திருக்கக்கூடிய குழந்தை திருமண புகார் பார்த்தீங்கன்னா 2023 பார்க்கும் பொழுது 2024 55.6% அதிகரித்திருக்கிறது. ஸோ முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆய்வறிக்கையை மறுக்கலாம். முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழகம் அமைதி பூங்கான்னு சொல்லலாம். ஆனால் NCRBயை பொறுத்தவரை தமிழக காவல்துறை புகாரை பதிவு செய்கிற டேட்டாலேருந்து எடுத்து, FIRலேருந்து எடுத்து அதை வந்து எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புகிறாங்க. அதனால் திமுக ஆட்சிக்கு வந்து முதல் ஆண்டிலிருந்து இந்த 2023க்கான ஆய்வறிக்கை வரும். இன்னும் சில மாதங்களில் வர இருக்கு. அன்னைக்கும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நாங்கள் சொல்லத்தான் போகிறோம். திமுக வந்த பிறகு பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அநியாயம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம், SCPCR, ஸ்டேட் சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் கமிட்டி, SCPCRன்னு சொல்லக்கூடிய அமைப்பை 2.5 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கு. குறிப்பாக 18 வயதுக்கு கீழ் நடக்கக்கூடிய போஸ்கோ குற்றச்செயல்கள், போக்சோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிறார்கள் ஒரு சிறைக்கு போகிறாங்கன்னா கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்த SCPCR அமைப்புக்கு இருக்கு. SCPCR அமைப்பு, மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் 2.5 ஆண்டுகளாக தமிழகத்தில் செயலிழந்திருக்கு. தலைவர் இல்லை, கோர்ட்டு பிரச்சனை, புதிய கமிட்டி அவங்க போடல. அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயலை யாரு கண்காணிக்க போறாங்க? இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர், காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர், தமிழகத்தில் ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் பாடி SCPCRே இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகாம தமிழகத்தில் இருக்கு. இதுவும் முதலமைச்சர் கவனத்தில் இருக்கா, இல்லை முதலமைச்சருக்கு தெரியலையா? அடுத்து இன்னொன்று, குற்றங்கள் அதிகமாக காட்டக்கூடாது என்பதற்காக காவல்துறை FIR ரெஜிஸ்டர் பண்ற மறுக்கிறாங்க. இது உண்மை. கிராமத்திலிருந்து நகரம் வரை எல்லா இடத்திலும் காவல்துறைக்கு தெரியும் NCRB மானிட்டர் பண்றாங்க. காவல்துறைக்கு தெரியும். இது போல பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னை போன்றவர்கள் நண்பர்கள்ட்ட பேசுவோம், பாருங்க குற்றச்செயல் அதிகமாயிருச்சுன்னு சொல்லுவாங்கிற ஒரே காரணத்திற்காக குற்றங்களை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க. இதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா அயனாவரத்தில் சமீபத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கயவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து வன்கொடுமை அந்த குழந்தையின் மீது செய்தும் கூட
போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க மாட்டோம். அதாவது வளர்ந்த மாநிலம் தமிழகத்திலிருந்து நாம் பேசி கொண்டிருக்கின்றோம். இது தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயத்தை பேசிகிட்டே போகலாங்க. சென்னையில் இதே போல் அண்ணா நகர் பகுதியில் 10 வயது மகளை இதே போல் சண்டை போட்டு தான் எஃப்ஐஆரே ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. தொடர்ந்து எல்லா இடத்திலும் கூட, நேற்று கூட பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இதே மாதிரி ஒரு கேஸ், எல்லா இடத்திலும் கூட ஒரு கட்சி நண்பர்களோ பொதுமக்களோ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் நடக்கிறது இல்லைங்க. மக்கள் அப்படியே நடந்து போய் இதாங்க ஐயா கேஸ்னா உடனே ரெஜிஸ்டர் பண்ணுறது கிடையாது. காரணம் இவர்களுக்கு தெரியும், குற்றச்செயல்கள் அதிகரிக்கும்.